யாரா இருக்கும்? ஒன்று NO வாயு, NO2 வாயு, SO2 வாயு, SO3 கேஸா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பூகோள உண்மைகளுடைய காரணம் யாரா இருக்குன்னா CO2 வாயு, மிதேன், அதே மாதிரி N2O, அதே மாதிரி ஆவியாகத்தக்க என்ன? ஆவியாகத்தக்க அலசன்சர் ஹைட்ரோ கார்பன். ஆவியாகத்தக்க அலசன்சர் ஹைட்ரோ கார்பன்கள். இப்போ உதாரணமா CH3 இருக்கலாம், HCFC இருக்கலாம், அது மாதிரி என்ன HFC அதெல்லாம் இதே காரணம். உங்களுக்கு வந்து CFC, HCFC அதே மாதிரி HFC எல்லாம் இதே காரணம் என்ன? பூகோள உண்மைகளுக்கு காரணம். அது மாதிரி நீராவியும் காரணமா இருக்கும். அப்ப இவ்வளவு வாயுக்களையும் நாங்க சொல்லுவோம் கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவோம். அதாவது பச்சை விட்டு வாயுக்கள்னு சொல்லுவோம். பச்சை விட்டு வாயுக்கள்னு சொல்லுவோம். அப்ப இவையில் இருந்தா தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா பூமியின் வெப்பநிலை சொல்லிடுங்க 15 பேணப்படும். இது இல்லாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை. ஆனா இவையில் அளவுக்கு அதிகமா வந்தா தான் எங்களுக்கு என்ன வருது? எங்களுக்கு வந்து பூமியோட வெப்பநிலை செய்யுது தேவைக்கு அதிகமாக அதிகரிக்கிறது. இப்ப நம்ம அந்த பிரான்ஸ் வெள்ளங்கால இல்லாம வெப்பநிலை கூட வைக்காத எங்களோட இந்த செயற்பாடுகளாக செய்யுது வெப்பநிலை அதிகரிக்குது. சரியா? அப்ப இதெல்லாம் பச்சை விட்டு வாயுக்கள். இதுல நாங்க யார சொல்லுவோம்னா SO2 NO வாயு, NO2 வாயு, CO வாயு. அப்ப SO2 வாயு, அது மாதிரி NO வாயு, அது மாதிரி NO2 வாயு, CO வாயு. இதெல்லாம் எதுக்க வராண்டா பச்சை விட்டு வாயுக்கு வராத. N2O வாயு வரும், இதெல்லாம் வராது. இவையெல்லாம் எங்களுக்கு நடக்கும்டா செங்கல் கவர உறிஞ்சி விடும். SO2 NO NO2 அது மாதிரி CO வாயு எல்லாம் செங்கல் கவர உறிஞ்சும். ஆனா இது செய்யாது, கனகாலத்துக்கு நீடிச்சிருக்கா. கனகாலத்துக்கு நீடிச்சிருக்காதுன்றதால அவருக்கு வர மாட்டேன். பச்சை விட்டு வாயுக்களுக்கு வர மாட்டேன். சரியா? அடுத்தது வந்து இந்த ஓசோன் படை தேவைப்படுத்தல் இருக்குன்னா இது காரணமா CFC HCFC CFC HCFC காரணமா இருக்கும். CFC HCFC காரணமா இருக்கும். அப்ப ஆவியாத்தாக்க அலசன் செய்யணும் ஹைட்ரோ கார்பன்ல CFC HCFC இது காரணமா இருக்கும். எங்களுக்கு ஓசோன் படை தேவைப்படுறது காரணமா இருக்கும். ஆனா எது காரணமா இருக்க மாட்டார். ஆனா இந்த HFCன்றது எது காரணமா இருக்காது. எங்களுக்கு வந்து ஓசோன் படை தேவைப்படுறது காரணமா இருக்காது. ஏனென்றா இதுல எங்களுக்கு என்ன இருக்கான்னா குளோரின் என்ற சுயாதீன மூலியம் இருக்காது. அப்ப யார் மட்டும் இருக்கும்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். அப்ப புளோரின் மட்டும், புளோரினும் கார்பனும் தான் இருக்கு. புளோரின் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. ரெண்டா இவர் எங்க போக மாட்டாருன்னா ஓசோன் படைக்கு போக மாட்டார். போறதுக்கு முதலே செய்வார். எங்களோட சாதாரண எங்களோட மாறன் மண்டலத்திலேயே, அதாவது நம்மளோட ட்ரோபோஸ்பியர்லயே நடக்குது. இதை அழிஞ்சிடும். மாறன் மண்டலத்திலேயே அழிஞ்சா இங்க போக மாட்டார். படைமண்டலத்துக்கு போக மாட்டார். படைமண்டலத்துக்கு போக மாட்டாருன்னு செய்ய மாட்டார். ஓசோன் படை தேவைப்படுறதுலையும் செய்ய மாட்டார், ஏற்படுத்த மாட்டார். அப்ப இந்த CFC HCFC பதிலாக மாற்றீடாக பயன்படுத்தப்பட்டதுன்னா HFC பயன்படுத்தப்பட்டது. HFCல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்ன? HFCல இருக்கிற பிரச்சனை இவர் ஓசோன் படை தேவை அதாவது இவர் செய்யறதுனா பூகோள வெப்பமாலை ஏற்படுதல், பூகோள வெப்பமாலை ஏற்படுத்துறாருன்றதால அவைகளை பயன்படுத்துறது இப்ப குறையுது. அவைகளுக்கு மாற்றீடா நாங்க யாரை பயன்படுத்துறோம்னா ஹைட்ரோஃப்ளோரோ ஒலிபீன்ஸ் HFOன்ற சேர்வையை பயன்படுத்துறோம். அல்லது அதற்கு பதிலாக நாங்க யாரை பயன்படுத்தலாம்னா இந்த ஐசோபியூட்டேன் என்ற சேர்வை, ஐசோபியூட்டேன் அல்லது என்ன R600A என்ற சேர்வையும் செய்யலாம் நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இந்த R600A அது மாதிரி HFO செய்ய மாட்டேங்குது, பூகோள வெப்பமாலையும் ஏற்படுத்த மாட்டேங்குது, அது மாதிரி இதையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. இவைகள் வந்து ஓசோன் படை தேவையில்லைன்னு ஏற்படுத்த மாட்டேங்குது. சரியா? அப்ப அதுக்கு மாறிடா இதை பயன்படுத்துறேன். அடுத்தது ஒளி ரசாயன புகார். அப்ப ஒளி ரசாயன புகார் காரணம் என்னன்னா ஒன்று நைட்ரிக் ஆக்சைடு. அப்ப இன்னோ கேஸ் காரணம். அடுத்து யார் காரணம்னா எளிதில் ஆவியாகிற என்ன காரணம்? ஹைட்ரோ கார்பன். எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோ கார்பன்கள் காரணம். அப்ப எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோ கார்பன்கள் இடையில உதாரணமா CH3 CH2 N டைம் CH3. அப்ப இதுல எண்ணுக்கு பதிலாக என்ன போடலாம்? 1லேருந்து 4 போடலாம். 1லேருந்து 4 உதாரணமா 1 போட்டா எங்களோட ப்ரோப்பேன் வரும். அதே மாதிரி வந்து 4 போட்டோம்னா இத்தனை கார்பன்? எங்களுக்கு 6 கார்பனை கொண்ட ஹைட்ரோ கார்பன். அப்ப இதுல செய்யலாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 6 கார்பனை கொண்ட ஹைட்ரோ கார்பன். அப்ப இதெல்லாம் டக்குண்டு ஆவியாகக்கூடியதா இருக்கு. அதை விட கூடிய கார்பன் எண்ணிக்கை என்ன? கூடிய ஹைட்ரோ கார்பன்கள் செய்ய மாட்டேன், பொழுது சாயன போல உருவாக்க மாட்டேன். அப்போ ஒன்று நைட்ரிக் ஆக்சைடுகள் வரும். அடுத்த வரும் எங்களுக்கு வந்து இந்த அதாவது எளிதில் ஆவியாக ஹைட்ரோ கார்பன்கள் இது காரணமா இருக்கு. ஒளி ரசாயன புகாரே காரணமா இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது இந்த அமிலமலைக்கான என்ன? அமிலமலை ஏற்படுறதால இந்த வாயுக்கள் நம்பரினும் தான். இந்த வாயுக்கள் வந்து எப்படி வருகிறது? ஒன்று வந்து என்ன நடக்கும்? இந்த மனித செயற்பாடுகள் மூலம் என்ன நடக்கும்டா, அதாவது வாகன எரிபொருட்கள் தகனம் மூலம் என்ன நடக்கும்? NO2 வாயு வரும். அதே மாதிரி நடக்கலாம் கந்தகம் கொண்ட என்ன செயற்பாடுகள் தகனம் மூலம் SO2 SO3 கேஸ் வரும். அப்ப இப்படியும் செய்யலாம். எங்களுக்கு வந்து அமிலமலை காரணமான வாயுக்கள் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படலாம். அப்ப வளிமண்டலத்துக்கு இப்படி விடுவிக்கப்படல. உதாரணமா வாகனங்கள் இந்த என்ஜின் நடக்கிற தகனத்தில் நடக்கும்னா N2 O2 உண்டாக்கி என்ன வரும்? NO வாயு வரும். இந்த NO வாயு வழியில இந்த O2 உருவாக்கியும் செய்யும். NO2 வாயுவை உருவாக்குவார். NO2 வாயுவை உருவாக்கும். இந்த NO2 வாயும் செய்யும் O2 நீரோட தான் என்ன செய்யும்? HNO3 ஆமா. அப்ப HNO3 மாறி எங்க போகும்? தண்ணிக்குள்ள போகும்.
அப்ப தண்ணிக்குள்ள போய்க்கு நடக்கும் தண்ணிக்கு இந்த சின்னத்துல இந்த வெண்ணமில்ல முடியாது முற்றாக என்ன முடியும் செய்யும் NO3 மைசைன்களை உருவாக்கும் சரியா. அதே மாதிரி யார் எடுத்தீங்கண்டா SO2 வரைக்குள்ள SO2 என்ன நடக்கலாம் நிலக்கரி அதோட தகனங்கள் மூலமே செய்யலாம் SO2 வரலாம். அப்ப தகனம் அடிக்கலாம் வார SO2 O2 சேர்ந்து SO3 வரும். இந்த SO3 என்ன செய்யும் நீரோட சேர்ந்து செய்யும் எங்களுக்கு H2SO4 உருவாக்கும். அப்ப H2SO4 உருவாக்கினாருண்டா இவரும் திருப்பியும் செய்வார் தண்ணிக்குள்ள போய் சல்பேட் உருவாக்கும். ரெண்டா என்ன நடக்கும் வளிமண்டலத்தில் யார் கூடுறது இந்த நைட்ரேட்டு அது மாதிரி வந்து என்ன செய்யும் அதாவது NO2 SO2 கூடுறது நீர்லையும் என்னத்தை கூட்ட வைக்கும் எங்களுக்கு வந்து அமிலத்தன்மையும் செய்யும் அதிகரிக்க வைப்பார் சரியா. அப்ப அந்த விஷயம் ஞாபகம் வைக்கணும். அடுத்தது உங்களுக்கு இதுல தேவையானது இந்த வார வாயுக்களை வந்து எப்படி நாங்க குறைக்கலாம் வார வாயுக்களை எப்படி நாங்க குறைக்கலாம் இல்ல வளிமண்டலத்துக்கு எப்படி விடுவிக்கப்படாம தடுக்கலாம் என்றது என்ன நடக்கும்டா இப்ப நிலக்கரி இருக்குதானே. அப்ப நிலக்கரி அந்த தகனங்கள் மூலம் என்ன நடக்கலாம்டா எங்களுக்கு என்ன நடக்கலாம் இந்த SO2 வாயு வரலாம். அப்ப SO2 வாயு வார இருந்தா இந்த SO2 வாயு என்ன செய்வாங்கண்டா சுண்ணாம்புக்கல்ல உடைச்சு எங்களுக்கு கால்சியம் ஆக்சைடை உருவாக்குவான். அப்ப இந்த கால்சியம் ஆக்சைடையும் செய்வான்டா SO2 சேர்த்து கலந்து விடுவான் SO2 சேர்த்து கலந்து விடுவான். அப்ப கலந்து விட்டா எங்களுக்கு என்ன நடக்கும் SO2 சேர்ந்து கலந்து விட்டா கால்சியம் சால்பைடு என்ன உருவாகும் கால்சியம் சால்பைடு உருவாகும். இந்த கால்சியம் சால்பைடு திண்மமா இருக்கு. அப்ப இந்த கால்சியம் சல்பைடு திண்மமா இருந்தா நடக்கும் அவர் அப்படியே வீழ்வடிவாகல சரியா. அப்ப வீழ்வடிவாகினா எங்களுக்கு என்ன வரும் SO2 வளிமண்டலத்தை விடுவிக்கப்படாது. அதே மாதிரிதான் மின் உற்பத்தி நிலையங்கள்லையும் எங்களுக்கு என்ன நடக்கும்னா எங்களுக்கு மின் உற்பத்தி நிலையங்கள்லையும் எங்களுக்கு நடக்கும்னா இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு வந்து சுண்ணாம்பு நீராகவும் செய்யும் வார SO2 அனுப்பியும் செய்வோம் கால்சியம் சல்பைடை வீழ்வடிவாக்குவோம். இப்போ வீழ்வடிவாக்கியும் செய்யாது அங்கிருந்து உங்களுக்கு என்ன போகாது SO2 வந்து வளிமண்டலத்துக்கு போகாது. அப்ப இப்படி வார அமில வாயுக்களை இழிவுபடுத்தலாம் அதாவது என்ன வெளியில அதாவது வளிமண்டலத்துக்கு விடுவிக்க விடாம தடுக்கலாம் சரியா. அடுத்தது எங்களுக்கு தேவையானது இந்த இதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன நடக்கலாம் அந்த நோமலா எடுத்தோம்னா இந்த அமில வாயுக்கள் தான். அப்ப என்ன நடக்கும்டா இதுகளால ஒன்று வந்து இந்த பார உலோகங்கள் அந்த பார உலோகங்கள் செறிவுகள் அதிகரிக்கும். பார உலோகங்கள் செறிவுகள் உதாரணமா என்ன Al3+ Fe3+ செறிவுகள் செய்யும் அதிகரிக்கும் நைட்ரேட்டா மாறிக்கும் செய்யும் அது சேர்ந்து நைட்ரேட்டுகளா மாறியும். அதே மாதிரி என்ன நடக்கும்னா இந்த மண்ணில என்ன செய்யும்டா இந்த கால்சியம் அதாவது என்ன இதுல எடுத்தோம்டா Fe3+ Sn2+ அதே மாதிரி Cu2+ அவைகள் எல்லாம் என்ன நடக்கும்டா இந்த NO3 சல்பேட்டோட சேர்ந்து அகற்றப்படும். அதாவது என்ன செய்யும் நீரோட கழுவுப்பட்ட மண்ணிலிருந்து கழுவுப்பட்டு கொண்டு போகும். மண்ணிலிருந்து கழுவுப்பட்டு கொண்டு போனா என்ன செய்யும் மண்ணிലേക്ക് நுண்போசனை மூலங்கள்லாம் இந்த Fe3+ Sn2+ போன்றாங்க. அப்ப அவைன்ற அளவில் செய்யும் குறையும் சரியா. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு என்ன நடக்கும் இந்த அமில மழையால வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு சரி அமில மழையால வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. அதே அடுத்த பூகோள முயல்கள் அப்ப அதே காரணமான வாயுக்கள் பார்த்துட்டோம். இந்த வாயுக்கள் எப்படி வளிமண்டலத்தில் விடுவிக்கப்படுது ஒன்று பிரதானமா CO2 விடுவிக்கப்படுற காரணம் பிரதானமா CO2 எப்படி விடுவிக்கப்படுறா இந்த உயிர்ச்சுவட்ட எரிபொருட்கள் தகனம். அப்ப உயிர்ச்சுவட்ட எரிபொருட்கள் தகனம் மூலம் தான் செய்யறது எங்களுக்கு யார் விடுவிக்கப்படுற CO2 விடுவிக்கப்படுற. அடுத்தது என்ன செய்யலாம் பெட்ரோல் நிலக்கரி அதுகள் தகனம் மூலம் பெறலாம். பிரதானமா விடுவிக்கப்படுறது என்ன இந்த உயிர்ச்சுவட்ட எரிபொருட்கள் தகனம். அப்ப அதுகள் தான் எங்களுக்கு இந்த பெட்ரோல் பெறுவார் அந்த நிலக்கரிகள் தகனம் மூலம் பெறும். அடுத்தது என்ன வாகன போக்குவரத்துகள் மூலமே செய்யலாம் எங்களுக்கு CO2 வரலாம். அதே மாதிரி காடழிப்பும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன காடழிப்பு மூலமே செய்யுது எங்களுக்கு CO2 அளவு அதிகரிக்கும். இரண்டா நோமலாக செய்யும் தாவரங்கள் இருந்தாலும் செய்யும் CO2 பயன்படுத்தும் ஒளித்தொகுப்பு பயன்படுத்துறது குறைவதால செய்யும் எங்களுக்கு கூடுவேன். அடுத்து என்ன நடக்கும்டா இந்த விலங்கு வேளாண்மைன்றது என்ன நோமலா அங்கே நடக்கும்டா நீர் விவசாய மலர்கள் மூலம் அங்கே நடக்கும்டா காற்றின்றி எதிரியாக தான் செய்யும் மிதேன் வாயு கூடும். அதே மாதிரி நைட்ரேட்டுகள் அந்த உரங்கண்ட பாவனை மூலமே செய்யும் விவசாயங்களை பயன்படுத்துறது மூலமே செய்யலாம் N2O. அதே மாதிரி என்ன குளிர்சாதன பெட்டிகள பயன்பாடுகள் மூலம் அதாவது ஏசி அதுகள பயன்பாடுகள் மூலம் இந்த குளோரோஃபுளோரோ கார்பன் அதுகளுமே வருவார். அப்ப குளோரோஃபுளோரோ கார்பன்கள் அதே HFC அதெல்லாம் இதன் மூலம் வரும் இந்த குளிர்சாதன பெட்டிகள் மூலம் பயன்பாடுகள் மூலம் பெறலாம். அப்ப இதெல்லாம் என்ன இருக்கிறதால எங்களுக்கு பூகோள வெப்பமுயர்தல் ஏற்படுது. அப்ப இந்த வாயுக்கள் அதிக அளவுக்கு மீறி விடுவிக்கப்பட்ட செய்யும் அதனால பூகோள வெப்பமுறுதல் சொல்லுவோம் சரி. அதால நடக்கிறது அந்த எரிமலை வெடிப்புகள் நடக்கிறது. அது மாதிரி வந்து என்ன நடக்கும் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கிறதால நடக்கும் எங்களுக்கு உருகும் கூடல் வெப்பநிலை கூட உருகைகள் நடக்கும் பனிக்கடியெல்லாம் உருகும் சரி பனிக்கடியெல்லாம் உருகை நடக்கும் கடல் மட்டம் கூடும் கடல் நீர் மட்டம் கூட நடக்கும் எங்களுக்கு சாதாரண நிலப்பரப்பு குறைஞ்சு கொண்டு போகும் சரி. இதுக்கெல்லாம் என்ன பாலைவனங்கள்ல மழையல் விடுறதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த பூகோள வெப்பமுறுதலாம் இருக்கும் சரியா.
அடுத்து என்ன நடக்கும்னா இந்த ஓசோன் படை செய்வர்கள். அப்ப இந்த ஓசோன் படை செய்வதற்கு காரணம் என்ன? சிஎஃப்சி, ஹெச்எஃப்சி, என்ன அது மாதிரி நைட்ரிக் ஆக்சைடுகள். இதுல எங்களுக்கு தெரியும் சிஎஃப்சி, ஹெச்எஃப்சி எப்படி வருதுன்னா இந்த குளிர்சாதன பெட்டிகளோட பயன்பாடு மூலம் தான் செய்யுது அவ்வாறு. அப்ப அதே மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு எடுத்தீங்கன்னா இது ஆகாய விமானங்கள். அப்ப ஆகாய விமானங்கள் நடக்குது என்ன வருது? புத்தகன இன்ஜின் தகனம் மூலமே வரும் நைட்ரிக் ஆக்சைடு வரும். அப்ப இதுகள் மூலமே செய்யும் எங்களுக்கு ஓசோன் படை வரலாம். இதுக்கு மாற்றிட்டா நாங்க பயன்படுத்துறது வருது ஹெச்எஃப்சி பயன்படுத்தப்பட்டது. ஹெச்எஃப்சி இருக்கிற பிரச்சனை என்ன? புகோளப்பணத்தில் உருவாக்கும். அப்ப அதுக்கு மாற்றிடா பயன்படுத்துறாங்க. இப்ப ஹைட்ரோஃபுளோரோ ஒலிபின்ஸ் ஹெச்எஃப்ஓ அது மாதிரி என்ன ஐசோபியூட்டன்கள் பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்தது அந்த ஐசோபியூட்டனுக்கு R6 சொல்லுவோம். அப்ப என்ன எப்படி வந்து அந்த வாயுக்கள் வருதுன்னு பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது இங்க என்ன நடக்குதுன்னா என்ன தாக்கம் நடக்குதுன்னா இங்க தாக்கம் நடக்குதுன்றா சரியா? இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்? ஓசோன் படை செய்வனங்கள் தான் வளமையா நடக்கும்டா ஓசோன் உடைஞ்சு O2 மாறுறதும் O2ல இருந்து ஓசோன் மாறுறதும் O2ல இருந்து ஓசோன் உருவாகிறதும் நடக்கும்டா ஒரு சமநிலையிலே இருக்கு. அப்ப ஓசோன் O2 மாறுறதும் O2 ஓசோனா மாறுறதுமே செய்யுது ஒரு சமநிலை இருக்கு. அந்த சமநிலை தான் செய்யுது எங்களுக்கு வேலை குழப்பப்படுது. சமநிலை தான் குழப்பப்படுது. அப்ப சமநிலை எங்களுக்கு எப்படி குழப்பப்படுதுன்னா சமநிலை எங்களுக்கு எப்படி குழப்பப்படுதுன்னா உதாரணமா ஒரு குளோரோ கார்பன் எடுத்தீங்கன்னா குளோரினும் இருக்கும் குளோரினும் இருக்கு. குளோரோ கார்பன் எடுத்தீங்கன்னா அவர் சூரிய ஒளி படைக்கு நம்மள உடையும். அப்ப உடைஞ்சின்னு அதாவது கழிவுகாக்கள் படைக்கு உடையும் யோசிக்கும். யூதிக்காக நம்மளை படைக்கும் செய்யுது உடைய போகுது. சூரிய ஒளி படைக்க உடைய போகுது. உடைஞ்சங்களுக்கு என்ன உருவாக்கப்படுறதுன்னா Cl2 டொட்டையும் Cl டொட்டோட சுயாதீன மூலியம் உருவாகும். அப்ப இந்த சுயாதீன மூலியம் செய்யும்டா ஓசோனோட தாக்கம் அடைய போகுது. தாக்கமடைஞ்சு என்ன உருவாக்கும்டா O2வையும் OCl டொட்டையும் உருவாக்கும். O2வையும் OCl டொட்டையும் உருவாக்கும். இந்த OCl டொட் வந்துட்டு இப்ப OCl டொட்ன்றது சுயாதீன மூலியம் வந்துட்டு. அதே மாதிரி என்ன நடக்கலாம்னா ஓசோன் உடைஞ்சும் O2வும் அனிலியூட்சனும் பெறலாம். ஓசோன் உடைஞ்சும் O2வும் அனிலியூட்சனும் பெறலாம். அப்ப வார இந்த ரெண்டு பேருமே செய்யணும்டா வார ரெண்டு பேருமே செய்யணும்டா. அப்ப ஒன்னு OCl டொட் வந்தது O டொட் வந்தது. பிறகு ரெண்டு பேரும் தாக்கம் அடையும். அப்ப ரெண்டு பேரும் தாக்கம் அடையணும்னா O2வும் Cl டொட்டும் பெறும். O2வும் Cl டொட் சுயாதீன மூலம் பெறும். இந்த Cl டொட் சுயாதீன மூலம் வந்தா என்ன செய்யும்? அது திருப்ப ஓசோனை போய் உடைக்கும் செய்யும். O2வும் OCl டொட்டும் பெறும். பிறகு என்ன நடக்கும்? OCl டொட்டும் ஓசோன் செய்யும் திருப்ப Cl டொட் பெறும். அப்படி எங்களுக்கு Cl டொட் தொழிற்படுவதுன்னா ஊக்கியாக தொழிற்படுவார். அப்ப ஊக்கியாக தொழிற்பட்டு தொடர்ச்சியான செய்யும் ஓசோனை உடைச்சு கொண்டே இருக்கு. ஓசோனை உடைச்சு கொண்டே இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த சமநிலையோட குழப்பம் வந்து அப்ப ஓசோன் மாறும் O2 மாறுவதாக்குன்னா தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கும். சரியா? அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஓசோன் படை செய்வடையில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம். சரியா? அடுத்தது வாங்க ஒளி ரசாயன புகார். இதே காரணம் என்ன? எங்களை நோமலா வெற்றிக்கனால் அவதானிக்கக்கூடிய என்ன ஒரு சூழல் மாற்றம் இருந்த இந்த ஒளி ரசாயன புகார் தான். ஒளி ரசாயன புகார் தான் எங்களால் என்ன அவதானிக்கக்கூடிய போட்டோ கெமிக்கல்ஸ் மட்டும் தான் என்ன எங்களால அவதானிக்க வெற்றிக்கொள்ளால அவதானிக்கக்கூடிய இருக்கும் ஒரு சூழல் மாசுதலா இருக்கு. அப்ப அதே காரணம் நைட்ரிக் ஆக்சைடும் என்ன வெளியில் ஆவியாக ஹைட்ரோ கார்பன்களும் காரணமா இருக்கும். அப்ப இதுல எடுத்தோம்னா பிரதானமா என்ன வாகன போக்குவரத்து தான் இதுக்கான காரணம். வாகன போக்குவரத்து மூலம் தான் நைட்ரிக் ஆக்சைடு எல்லாம் விடுவிக்கப்படும். நம்மளாம் விடுவிக்கப்படும். அப்ப கூடுதலாக என்ன அதிக என்ன இந்த வாகன புழக்கம் இருக்கு. அதாவது வந்து வாகன நெரிசல் இருக்கிற டைம்ல செய்யலாம்டா நாங்க இதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாகனத்துல அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு புகார் மாதிரி இருக்கு. ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு புகார் மாதிரி இருக்கு. சரியா? கூடுதலா அந்த பின்னிற டைம் மத்தியான டைம்ல இவரை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்டா இப்ப வாகனங்கள் நடக்கும் நடக்க உட்பகனங்களின் தகனம் மூலம் இன்னோவாயு உருவாக்கப்பட்டா அந்த இன்னோவாயு O2 சேர்ந்து NO2 இந்த NO2 என்ன செய்யணும்னா சூழல் மொழியில பிரிஞ்சனத்தை உருவாக்கும் தோன்றும் நிலையோட்சன் அதாவது அணிநிலையோட்சனை உருவாக்கும். இந்த அணிநிலையோட்சனை அதோட தாக்கும் O2 தான் தாக்கினத்தை உருவாக்கும் ஓசோன் உருவாக்கும். இந்த உருவாக்கும் ஓசோன் உருவாக்கும். அப்ப இந்த ஒளி ரசாயன புகாண்ட பிரதான மாசாக்கி யாரா இருக்கும்டா இந்த ஓசோன் தான். அப்ப ஓசோன் உருவாக்கப்பட்டது. என்ன உருவாக்கப்படுது? ஓசோன் உருவாக்கப்பட்டது. இனி எங்களுக்கு என்ன நடக்கும்டா அதே மாதிரி என்ன நடக்கும்டா இந்த தோன்றிய நிமிஷம் யாரோட தாக்கலாம்டா நீராவியோட தாக்கலாம். நீரோட தாக்கினோம்னா OH சுயாதீன மூலியம் உருவாக்கப்படும். என்ன உருவாக்கப்படும்? OH சுயாதீன மூலியம் உருவாக்கப்படும். அப்ப இந்த OH சுயாதீன மூலியம் என்ன செய்யணும்டா OH சுயாதீன மூலம் ஓசோனோடையும் இந்த எளிதிலாவியாக என்ன ஹைட்ரோ கார்பன் சேரும். சேர்ந்தங்களுக்கு என்ன உருவாக்கும்டா இப்ப RC என்ற சுயாதீன மூலியங்களை உருவாக்கும். இந்த சுயாதீன மூலியம் யாரோட தாக்கலாம்டா NO2 தாக்கலாம். தாக்கி பான் PBN போன்ற என்ன சேர்வுகளை உருவாக்கும். பான் PBN போன்ற நச்சுத்தன்மை கொண்ட சேர்வுகளையும் அதே மாதிரி செய்யும்டா இந்த
பேரோக்சி என்ன அசட்டைல் நைட்ரேட் அது மாதிரி பேரோக்சி பென்சைல் நைட்ரேட் போன்று என்ன செய்யும் சேர்வுகளை உருவாக்கும் என்னோட சேர்ந்தா என்ன செய்யும் உருவாக்கும் உருவாக்கிக்கல அதோட என்ன செய்யும்னா குறுகிய சங்கிலியுடைய அல்டிகேட்டுகளும் உருவாக்கப்படும் அப்ப இவையெல்லாம் என்ன செய்யும் எங்களுக்கு உருவாக்கப்படுகிற இவையெல்லாம் நிறைய சேர்வில் நிறைய ஆக்கள் சேர்வில் சேர்ந்து நடக்கும் பல்போதியமாக்கத்துக்கு உட்படும் நிறைய ஆயிரக்கணக்கான மூலப்பொருள் சேரும் சேர்ந்து பல்போதியாக்கத்துக்கு உட்பட்டு தொங்கல் நிலைக்குரிய சேர்வுகளை உருவாக்கும் வீழ்வடிவாகக்கூடிய மாதிரி சேர்வுகளை உருவாக்கும் அப்ப அந்த வீழ்வடிவாக்கு சேர்வுகள் செய்யணும்னா நீராவி தூசுகளோட சேர்ந்து எங்களுக்கு என்ன நடக்கும்டா பெரிய துணிக்கைகளை உருவாக்கும் பெரிய துணிக்கைகளை உருவாக்கும் இந்த பெரிய துணிக்கைகள் என்ன செய்யும்னா சூரிய ஒளி இருக்குதான் அந்த சூரிய ஒளியும் செய்யும் சிதறடிக்க செய்யும் சூரிய ஒளியும் செய்யாது நேர பட விடாது அப்ப சூரிய ஒளி செய்யும் சிதறடிக்க செய்யும் அப்படி சூரிய ஒளியும் செய்தால சிதறடிக்க செய்யறதால என்ன நடக்கும் ஒளி வந்து நார்மலா நடக்கும் ஊடுபோகிற தன்மை குறைவடையும் அப்ப ஒளி ஊடுபோகிற தன்மை குறைஞ்சா நடக்கும் எங்களுக்கு வந்து மனித வாக்கிய வானத்தை பாதிக்கும் செய்யும் ஒரு மங்களா இருக்கும் என்ன செய்யும் மங்களா இருக்கும் அதுதான் சொல்லுவோம் ஒழுங்கு சாயின புகாரன்னு சொல்லுவோம் சரியா அப்ப இவ்வளவு இருக்க தேவையானது அமிலமலை புகழ உபமுதல் அது மாதிரி ஓசோன் படை செய்யப்படுதல் அது மாதிரி என்ன தேவை ஒழுங்கு சாயின புகார் இவ்வளவு பற்றி உங்களுக்கு